அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. உலக முஸ்லிம் சமூகத்தை ஆழமாக வேதனைப்படுத்தும் ஒரு செய்தி என் கவனத்திற்கு வந்தது. சவுதி அரேபியாவின் தற்போதைய ஆட்சியாளரான முகமது பின் சல்மான் நாட்டில் பரந்த அளவிலான வளர்ச்சித் திட்டங்களுடன் முன்னேறி வருகிறார். ஆனால் இந்த வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இஸ்லாமின் புனிதமான மதிப்புகளுக்கு எதிரான செயல்பாடுகள் நாட்டில் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது. நமக்கு தெரியும், முகமது பின் சல்மானின் ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி வேகமாக மாறி வருகிறது. இஸ்லாமில் தடை செய்யப்பட்ட பல செயல்பாடுகள் இப்போது புனித மக்காவிலும் மதீனாவிலும் நடைபெறுகின்றன. நடன நிகழ்ச்சிகள், ஃபேஷன் கண்காட்சிகள், இசை விழாக்கள், மது அருந்துதல் ஆகியவை இதில் அடங்கும். மிகவும் அதிர்ச்சியளிக்கும் செய்தி, புனித காபா அமைந்துள்ள மக்காவில் சினிமா தியேட்டர்கள் திறக்கப்பட உள்ளன என்பதாகும். தி நியூஸ் அரப் என்ற ஊடகம் அறிக்கையிட்டதன்படி சவுதி அரசின் பொது முதலீட்டு நிதியின் துணை நிறுவனமான சவுதி என்டர்டெயின்மெண்ட் வெஞ்சர்ஸ் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. மக்காவில் உள்ள சினிமா தியேட்டர் திட்டம் இவ்வாறு உள்ளது. இடம் மக்காவில் உள்ள உம்முல் குரா பல்கலைக்கழகத்திற்கு அருகிலுள்ள அல் அபதியா மாவட்டம். பரப்பளவு 80,000 சதுர மீட்டர். கட்டுமானம் மாடர்ன் பில்டிங் லீடர்ஸ் என்ற உள்ளூர் நிறுவனம். பட்ஜெட் 1.3 பில்லியன் சவுதி ரியால், தோராயமாக $347 மில்லியன். இந்த திட்டம் ஸ்மார்ட் மக்கா முயற்சியின் ஒரு பகுதியாகும். மத முக்கியத்துவத்தை பேணிக்கொண்டு நவீன பொழுதுபோக்கு வசதிகளை ஒருங்கிணைப்பது இதன் நோக்கம் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இஸ்லாமின் மிக புனிதமான இடத்தில் இத்தகைய செயல்பாடுகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. 2018ஆம் ஆண்டு முகமது பின் சல்மானின் விஷன் 2030 திட்டத்தின் ஒரு பகுதியாக 40 ஆண்டு சினிமா தியேட்டர் தடை நீக்கப்பட்டது. பின்னர் நாட்டில் தியேட்டர்கள் வேகமாக பெருகின. 2024ஆம் ஆண்டு சவுதி அரேபியா முதல் நீச்சல் உடை ஃபேஷன் கண்காட்சியையும் பெரிய இசை விழாக்களையும் நடத்தியது. மதீனாவிலும் சினிமா தியேட்டர்கள் திறக்கப்பட்டன. இஸ்லாம் தடை செய்தவை சினிமா, மது அருந்துதல், இசை, ஒழுக்கமற்ற செயல்கள் இப்போது சவுதி அரசு ஊக்குவிக்கிறது. இது மனிதர்களின் நலனுக்காக இஸ்லாம் தடை செய்தவற்றை மீண்டும் ஊக்குவிப்பதாகும். 1400 ஆண்டுகளுக்கு முன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகின் முடிவின் அறிகுறிகளை பற்றி முன்னறிவித்தார். தகுதியற்றவர்களின் கைகளில் அதிகாரம் வந்தால் உலகின் முடிவை எதிர்பார்க்கவும். இன்று முகமது பின் சல்மானின் ஆட்சியில் இந்த முன்னறிவிப்பு அப்படியே நிறைவேறுவதாக தோன்றுகிறது. தகுதியற்றவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் அவர்கள் சரியான புரிதல் இல்லாமல் செயல்படுவார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை ஒழுக்கமற்ற செயல்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்துவதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். உஹுத் போரில் கடுமையான காயங்களை தாங்கியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புனித பூமியை ஷிர்க்கிலிருந்தும் ஷைத்தானின் செயல்களிலிருந்தும் பாதுகாத்தார். ஆனால் இன்று இந்த புனித பூமியின் தூய்மையை அழிக்கும் செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. சினிமாக்கள் மற்றும் பிற ஒழுக்கமற்ற செயல்கள் மனித மனதை வழிதவரச் செய்கின்றன. திருஷ்ய மாதிரி கொலை போன்ற நிகழ்வுகள் இதன் பேரழிவு விளைவுகளை வெளிப்படுத்துகின்றன. இஸ்லாம் இவற்றை மனிதர்களின் நலனுக்காக தடை செய்தது. இருப்பினும் சிலர் இந்த உண்மையை புரிந்து கொள்ள மறுக்கின்றனர். அல்லாஹ் நம்மை அனைவரையும் காக்கட்டும். இந்த புனித பூமியின் தூய்மையை பேணுவதற்கு நாம் பிரார்த்திக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது.